ஹலோ எஸ்எம்இ ஓனர்ஸ். ஒரு பிஸ்னஸ் க்ரோ ஆகணுன்னா டீம் பில்டிங் இல்லாமல் நடக்க போகிறதில்ல. டீம் அப்படின்ற பொழுது இண்டிவிஜுவலாக அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்க போது, தென் அவங்க கல்ச்சர் மூலமாக, அவங்கள வளர்த்தன மூலமாக, அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்போஷர் மூலமாக அந்த பிஹேவியரல் இருக்க போகுது. ஸோ சம்டைம்ஸ் இது ரெண்டையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஒரு டீம் ஓனருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் பிஸ்னஸ் ஓனருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸை இன்றைக்கி ரன் பண்ணுறதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா வேர்ல்டு லெவலில் பிஸ்னஸ் மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு, டெக்னாலஜி மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு, எல்லாரும் அப்டேட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். இப்படி பார்க்கும் பொழுது அவங்களோட பிரச்சனைகளும் அதிகமாகிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல எமோஷ்னல் சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும். அவங்களோட க்ரோத்துக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும். இன்ஸ்பைட் ஆஃப் நிறையா இதெல்லாம் பண்ணி கூட சில நேரத்தில் எம்ப்ளாயீஸோட கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், முரண்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் நிறைய காரணங்கள் இருக்குது முரண்பாடுக்கு. அதில் இன்றைக்கி நான் பேச போகிறது இன்டர்பர்சனல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்வோம். இன்டர்பர்சனல்னால் எனக்கும் மற்றவர்கள் பழகும் பொழுதும் இருக்கக்கூடிய முரண்பாடுகள். இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது நம்ம ஆர்கனைசேஷனில். இப்போ ஒரு கோல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோல் செட்டிங் இன்காம்பேட்டபிள் கோலாக இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கோல் வைக்கிறதே ஒன்று நம்மளுக்கு வைக்க தெரியல, இல்லை வச்சா ரொம்ப ஹையாக வச்சிடுறோம், ஆர் அந்த கோலை எப்படி சாதிக்கணும், எப்படி அச்சீவ் பண்ணணுன்றதுக்கு ஸ்ட்ராட்டஜியோ இல்லை வழிமுறையோ சொல்லித்தராமல் இருக்கலாம். இப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு தனிநபருக்கும் சரி, அங்கே வேலை செய்யும் பொழுதும் இந்த கான்ஃப்ளிக்ட் வரத்துக்கு ஹையான ரீசன்ஸ் இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட், அன்சர்டனிட்டி. கண்டிப்பாக இன்றைக்கி பிஸ்னஸ் ரொம்ப அன்சர்டனிட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா என்வாயர்மெண்ட்டு எப்படி மாறுதுன்றது, எந்தெந்த நேரத்தில் யார் முடிவெடுப்பாங்க, எந்த உலகத் தலைவர்கள் எப்படி முடிவெடுக்கிறாங்க, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பீப்புள் என்ன மாதிரி தப்பான முடிவுகள் எடுக்கிறாங்க. ஏன்னா இவங்க எடுக்கிற முடிவுகளெல்லாம் சின்ன பிஸ்னஸை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் பொழுது, அதே மாதிரி தான் அன்சர்டனிட்டி எங்கே கூட இருக்கும் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் கூடயும் இருக்கும். அவங்களுக்கு அவங்க லைஃப்பை பேலன்ஸ் பண்ண தெரியாமல் இருக்கும். இது மாதிரிலாம் இருக்கும் பொழுது இந்த தனிநபர் அவங்க இன்டர்டிபெண்ட்டாக டீமில் வேலை செய்யும் பொழுது இந்த கான்ஃப்ளிக்ஸை புரிஞ்சிக்காமல் ஆர் அன்சர்டனிட்டியை தெரிஞ்சிக்காமல் அதுக்கு ஹெல்ப் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கான்ஃப்ளிக்ட் ஒரு டீமை ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். மூணாவது, ரிசோர்ஸ் ஷேரிங்னு சொல்கிறோம். கண்டிப்பாக ஒரு நிறுவனத்தில் எப்படி ஒரு ஹியூமன் ஒரு ரிசோர்ஸோ, அவங்களுக்கான மெஷின், டெக்னாலஜி, ஃபினான்ஸ் இதெல்லாம் அடுத்தடுத்த ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அடிக்குவேட் ரிசோர்ஸ் இல்லாமல் ஏன் நம்ம பர்ஃபார்ம் பண்ணலன்னு சில நேரத்தில் கேட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு கான்ஃப்ளிக்டை ஹையாக கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சில நேரங்களில் ஹியூமன் ஆஸ் அ ரிசோர்ஸாக பார்க்குறோம், ஆனால் மற்ற பொருள்கள் அவங்களுக்கு தராமல், மற்ற ஃபெசிலிட்டிஸ் தராமல் ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணுங்கள், இல்லை ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். சில நேரங்களில் ரிசோர்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும், ரிசோர்ஸ் கொடுக்கப்பட்டும் செய்யலைன்னா அது இண்டிவிஜுவல் ப்ராப்ளமாக நம்ம பார்க்குறோம். அது வேறு விதமான ஒரு கான்ஃப்ளிக்ட். நாலாவது, டாஸ்க் இன்டர்டிபெண்டன்ஸ். கண்டிப்பாக ஒரு நிறுவனம்னா டிபார்ட்மெண்ட் இருக்கும். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 6 டிபார்ட்மெண்ட்னாச்சும் இருக்கும், இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் நடக்க போகிறதில்ல. அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு டீம் இருக்கும், ஒரு பீப்புள் இருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் கம்யூனிகேஷன்ஸ் நடக்கணும். இல்லை இந்த டிபார்ட்மெண்ட் வேலையை முடித்தா தான் அடுத்த டிபார்ட்மெண்ட் செய்ய முடியும். அதனால் இன்டர்டிபெண்டன்ஸ் நிறையா இருக்கும். இந்த மாதிரி இன்டர்டிபெண்டன்ஸில் கிளாரிட்டி இல்லாமல் போனாலும் நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அஃப்கோர்ஸ் ஈகோ ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னா அது பர்சனல் இஷ்யூ ஆயிரும். ஈகோலாம் இல்லாமல் இந்த கம்யூனிகேஷனில் கூட, ரோல் கிளாரிட்டியில் கூட இல்லாமல் போனால் இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஐந்தாவது பாயிண்ட், ஆட்டிடியூட்னல் செட். ஆட்டிடியூட் என்ன, நம்மளோட மனோபாவம், வெளிப்படுத்துகிற விதம், இதெல்லாம் எங்கே இருக்குது? நம்ம பிலீஃப் சிஸ்டத்தில், நம்ம படித்ததில், அதுக்கப்புறம் நம்ம எப்படி அதை மாற்றிக்கிட்டு வெளியப்படுத்துகிறோம், அதை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறோமா, இது மாதிரி இருக்கும் பொழுது ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு செட் ஆஃப் ஆட்டிடியூட் அப்படின்றது ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் பிஸ்னஸுக்குன்னு வரப்போ பிஸ்னஸுக்கான ஆட்டிடியூட் இருக்கணும் ஒழிய
பர்சனல் ஆட்டிடியூடை அங்கே உள்ளே கொண்டு வரக்கூடாது. அதனால் இந்த ஆட்டிடியூட்னல் செட்ஸ் ரொம்ப மிஸ்மேட்சாக இருந்தால், இல்லை அவங்களுக்கு புரியாமல் இருந்தால் கண்டிப்பாக சேலஞ்சஸ் அதிகமாக வரலாம் கான்ஃப்ளிக்டில். ஓகே, 6வது பாயிண்ட், ஜாயிண்ட் டிசிஷன் மேக்கிங். எகெயின் ஒரு இன்டர் டிபார்ட்மெண்ட்டோட நம்ம ரிலை பண்ணி டீமோடு தான் இருக்கணுன்றப்ப நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்கும், ரிசோர்ஸஸை ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன் இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ணதும் இன்னொருத்தர் அவர் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதும் வெவ்வேறு சோர்ஸாக இருக்கலாம். அந்த வெவ்வேறு சோர்ஸை நான் கம்யூனிகேஷன் பண்ணும் பொழுது அங்கே கூட நம்மளுக்கு என்ன வரலாம்னா கான்ஃப்ளிக்ட் வரலாம். சில டைம் ஓப்பன் கம்யூனிகேஷன் இல்லாமல் எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸ் க்ளோஸ்டு கம்யூனிகேஷன்ஸ் இருந்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த முடிவெடுக்கும் பொழுது நான் எடுத்தது தான் கரெக்ட், நீங்கள் எடுத்தது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய கான்ஃப்ளிக்ட்ஸும் அதிகம். ஸோ அதனால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, கான்ஃப்ளிக்ட் நிறைய வகைப்பட்டாலும் நான் சொல்லியிருக்க இந்த இன்டர்பர்சனல் கான்ஃப்ளிக்டில் மட்டும் இந்த 6 விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுங்க, பாலிசிஸ் அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்கள் பிஸ்னஸ் க்ரோத் இன்னும் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.